ஹை ஸ்குவாடில் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்கள் இவ்வளோ நேரம் நான் வீட்டிலேருந்து கிளம்புனது எல்லாமே ரெக்கார்ட் ஆச்சுங்க. திடீர்னு மெமரி கார்டில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வரிசையாக பேசிட்டு வந்தது கூட மறந்து போச்சு என்ன பேசுனேன்ட்டு. மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி தான் பேசி ஆகணும் மாட்டேங்குது. நான் முன்ன என்ன பேசியிருந்தேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பேசுகிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் சரி லோக்கல் வீடியோ வந்து கரூருக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு லோக்கல் வீடியோ போட்டுட்ருக்குறேன். ஓ மை காட், கொஞ்சம் சொந்த பழிச்சாச்சு. ஓ ரைட், நான் வாய்ஸ் தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் நான் என்ன பேசுனேன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து அதை மென்ஷன் பண்ண வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். போட்டு கிளம்பியாச்சு. பிளாக் கேமரா சரி, அந்த நம்ம தொலைவணும். அதா நம்ம போய் தொலைவணும். இல்லை அந்த கேமரா தானே? இல்லை இது வேறு கேமரா. எங்கே இருங்க தெரியுதா வீடியோ? சரி சரி. அன்றைக்கி நைட்டு வேலை பார்த்தது வந்து 500 அது வந்து கணக்கு பிடிச்சிக்கிட்டாரு. சரி சரிண்ணா. சரி ஓகே. நாளைக்கு வேலை இருந்ததாவா? சரி ஓகே கூப்பிடுங்க. சரி. வேலை செஞ்ச சம்பள காசு கொடுக்க வந்தேன், கொடுத்தாச்சு. இப்போ இப்படியே போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட் வழியாக அப்படியே சுற்றி லைட் ஹவுஸ் வழியாக போய்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். ஒரு அழுத்த வேகமாக போய் பார்ப்போமா? நேர் ரோட்டில் போகக்கூடாது. சரி, நேர் ரோட்டில் தான் போகணும். அடுத்து வேகமாக போய் பார்ப்போம். காற்று சவுண்டே உள்ளே கேட்க மாட்டேங்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ரேஸு கூப்பிட்றாங்க, போவோம். டியூக்கா அப்பாச்சியா? நம்மளாம் யார்? அப்பாச்சி 160 தெரிவிக்க விட்டுருவோம். எல்லாம் டியூக்கே மிஞ்சிருவோம். அப்புறம் நம்ம எந்த வண்டி ஓட்டுறோன்னு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி ஓட்டுறோன்னு தான் மெயின்டு. நம்ம எந்த வண்டி ஓட்டுறோன்னு பிரச்சனை இல்லை, நம்ம எப்படி ஓட்டுறதுல தான் இருக்குது. நம்ம வேகமாகவும் போகணும், அதே மாதிரி சேஃப்டியாகவும் போகணும். அது நல்லா நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மேலே கரூர் பஸ் ஸ்டாண்டு ரவுண்டான சிக்னல் வந்தாச்சு. போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்களான்னு தெரியல, ஏதோ பிரச்சனையாட்டுக்கு. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு காற்று சவுண்டு கேட்குது, தெளிவாக கேட்குதான்னு தெரில. சரணாங்கோயில் திரும்புகிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே லைட் ஹவுஸ் போயிட்டு ஆடுறானுங்க பைத்தியக்காரனுங்க, குறுக்க வரானுங்க.
இதான் ஸ்குவாட் உழவர் சந்தை. காலையெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா. நல்லா ஃப்ரெஷ் காயாக இங்கே இருக்கும். அழகாக வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருங்க. ஹெல்மெட் அடிக்கடி இப்படிதான் வைக்கணும். இப்படி வச்சா ரொம்ப கீழே வந்துடுது. ரீசெண்டாக பழனி போனோன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு இந்த ஒரு பேக் வாங்குற மாதிரி வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க சேனலில். மொட்டை அடிக்கிறது அந்த பைக்கில் போகிறது தான் பிளாக் போட்டே போனேன். சரியான சொதப்பல். வீடியோ எல்லாமே இருக்குது. ஆடியோ வந்து செல்லில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அது கொடுத்துருந்த தனியாக ஆப் ஏற்றி அந்த அது என்னமோ ஃப்ளிப்ஸு நம்ம ஒரு ஆப்பு ஃப்ளிப்ஸு ரெக்கார்டிங்கு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் ரெக்கார்ட் பண்ண ஸ்பாட் ரெக்கார்ட்லாம் கரெக்டாக ஆச்சு. ஆனால் அது ஃபைல் மேனேஜரில் இல்லை. அந்த ரெக்கார்டில் போனால் மட்டும்தான் எடுக்குது. ஃபைல் மேனேஜரில் அந்த இது சேவே ஆகலை. அதை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு நான் ஒரு வாரமாக ட்ரை பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ தான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டை டெலீட் பண்ணி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ண மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சா, அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஃபார்மேட் பண்ணி இப்போ புதுசாக இந்த வீடியோ மட்டும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ மட்டும் எடுக்குது.